எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜசேகர். நான் குரல்பாட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்கேன். நான் குரல்பாட்டை பற்றி சுருக்கமாக உங்கள்கிட்ட என்னன்னு சொல்ல போகிறேன். குரல்பாட் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு சேட்பாட். சேட்பாட் அப்படின்னா நீங்கள் அதுக்கிட்ட சேட் பண்ணி பேசலாம். நீங்கள் சேட் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆன்சர் பண்ணும். இது குரல்பாட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு திருக்குறள் அர்த்தங்கள்ல இருந்து என்ன பதில் இருக்கோ அதை இந்த குரல்பாட் உங்களுக்கு விடையாக கொடுக்கும். குரல்பாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா குரல்பாட் ஜிபிடி, அதாவது ஜெனரேட்டிவ் ப்ரீட்ரெயின்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ஓப்பன்ஏஐ அப்படிங்கிற கம்பெனி சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த குரல்பாட் திருக்குறளெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஜிபிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ட்ரைனிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது பப்ளிக்கில் அவைலபிளாக இருந்த விக்கிபீடியா புக்ஸ், இந்த மாதிரி பப்ளிக்கலாக இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட விஷயத்துலேருந்து அது பதில் சொல்லும். நீங்கள் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சூப்பராக ஒரு ஹியூமன் ஆன்சர் பண்ணுற மாதிரி அது நல்லா ஆன்சர் பண்ணும். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்கிறனால நான் ஜிபிடி வச்சு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம ஓன் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு திருக்குறளை நம்ம ஏன் அதுக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடாது, திருக்குறள் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது திருக்குறள்லேருந்து பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் குயிக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஜிபிடியோட ப்ளே கிரவுண்ட் அப்படிங்கிறது. இதில் நம்ம போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ட்ரை பண்ணும்போது நான் ஒரு குறள் எடுத்துக்கிட்டேன். குறள் 676வது குறள். அதோட இங்கிலீஷ் மீனிங்கை நான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீனிங்கை கொடுத்து இந்த குறளோட அர்த்தத்தை ஒரு 6வது படிக்கக்கூடிய பையனுக்கு ஏற்ற மாதிரி நீ விளக்கி சொல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இந்த ஜிபிடி என்ன சொல்லுது அப்படின்னா அது அழகாக ரொம்ப புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லுது. பார்த்தீங்கன்னா அது இந்த குறளோட அர்த்தம் கொஞ்சம் கடினமான ஆங்கிலத்தில் இருக்குது. The act to be performed after considering the exertion required, obstacles to be encountered, the great profit to be gained அப்படின்னு சொல்லுது. ஸோ இது கொஞ்சம் கடினமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே நம்ம ஜிபிடிட்ட கொடுத்து இதை புரிகிற மாதிரி சொல்லு 6வது படிக்கிறவனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா அது the Kural means that before you do something you should think about how much effort it will take, any difficulties you might face and rewards you will get when you finish அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக சொல்லுது. நான் திருக்குறளை ஏன் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருந்தாலும் அது இன்றைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அற்புதமான அறிவுரைகள், ஞானம் அதில் இருக்குது. ஆனால் திருக்குறள் சொல்லியிருக்கபடி வாழ்க்கையில் நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திருக்குறள் வழிபடி நடந்துக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்குது. அதில் 2 முக்கியமான பிரச்சனையை இந்த குரல்பாட் தீர்வு செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம எல்லா திருக்குறளையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரே சமயத்தில் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது. இன்றைக்கி நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கணும்னு நினைப்போம். அதுக்கு திருக்குறளில் பல அறிவுரைகள் இருக்குது. அதே கொஞ்ச நாள் கழித்து நம்ம செல்வத்தை எப்படி ஈட்டுறது, அதை எப்படி சரியாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கான பதில்களும் திருக்குறளில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்மளோட வேலையில் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கணும்னு நினைப்போம். அதுக்கான வடிவம் திருக்குறளில் இருக்குது. பட் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே சமயத்தில் திருக்குறளை படித்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது. ஸோ அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குரல்பாட்டில் ஜிபிடியோட எம்பெட்டிங் சர்ச் அப்படிங்கிற ஒரு யுத்தியை பயன்படுத்தி மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பொருத்தமான பதில் எந்தெந்த குறளில் இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய 10 குறள்களை எடுத்து அந்த குறளோட அர்த்தத்தை ஜிபிடிக்கு இன்புட்டாக கொடுத்து அதிலிருந்து அந்த கேள்விகளுக்கான விடையை இந்த குரல்பாட் உங்களுக்கு தரும். அதனால் நீங்கள் திருக்குறளில்
ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த தலைப்பிலேருந்து கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான விடைய திருக்குறளிலிருந்து குரல்பாட் வந்து உங்களுக்கு தரும். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து திருக்குறளோட அர்த்தத்தை வந்து ரொம்ப எளிமையாக கற்றுக்கிறதும் அதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் வந்து ஒரு சவாலாக இருக்குது. திருக்குறளுக்கு பல உரைகள் இருந்தாலும் நம்ம கேட்குற மாதிரி வந்து அந்த உரைகள் இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிபிடியில் என்ன ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கிட்ட நீங்கள் வந்து எந்த மாதிரி விட வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றி கொடுக்கும். உதாரணமாக சொல்லணுன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு தத்துவ ஆசிரியராக வந்து இருந்து இந்த அர்த்தத்தை ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு கதை மூலியமாக சொன்னால் புரியும். அதனால் வந்து நீங்கள் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து அதை ஒரு ஸ்டோரி ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலை கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டராக ஒரு கதா ஆசிரியராக வந்து கற்பனை செஞ்சு அந்த குறளுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து லிவ் பை குரல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய கோச்சாக, அதாவது மோட்டிவேஷனல் கோச் மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி டே டு டே வாழ்க்கையில் அந்த குரல் படி எப்படி நடந்துக்கிறது, அதுக்கு என்னென்ன வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும். இப்போ இந்த குரல் பாட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் KuralBot.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த குரல் பாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உதாரணமாக நம்ம ஹவு டு ஏர்ன் மணி அப்படிங்கிற கேள்வியை கேட்போம். டைப் பண்ணிவிட்டு இதை சென்ட் பட்டனை கொடுங்க. KuralBot என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேள்விக்கான விட எந்தெந்த குரல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி அந்த 10 குரலை வந்து உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறமா அந்த 10 குரலோட அர்த்தத்தை வச்சு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக கொடுக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும், அதே மாதிரி நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்டிங்கை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இறுதியாக வந்து நம்ம வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம அளவுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே வாழணும் அப்படிங்கிறதையும் இது வந்து அழகாக சொல்லுது. இப்போது இந்த விட ரொம்ப சுருக்கமாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு இன்னமும் ஆழமாக போய் பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லேர்ன் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். லேர்ன் மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10 குரல்களை வச்சு இது பதில் சொல்லிச்சு இல்லையா, அது என்னென்ன குரல்கள் அப்படிங்கிறத இங்கே காட்டும். ஸோ இந்த 10 குரல்கள்ல இருந்தால் இது வந்து இந்த விடையை சொல்லியிருக்கு. ஸோ அதில் ஒரு குரல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உதாரணமாக நம்ம வந்து சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அப்படிங்கிற அந்த குரல் எடுத்துப்போம். ஸோ இந்த குரல் இருக்குது. ஸோ இந்த குரல் படி வந்து எப்படி வாழ்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த குரலை செலக்ட் பண்ணிவிட்டு லிவ் பை குரல் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ வந்து அந்த கேள்வி வந்து இங்கே வந்து தானாக வந்து அடிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சென்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து இந்த குரல் படி எப்படி வாழலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ சொல்கிறது ரொம்ப ஈஸி, அதை வந்து பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இந்த குரல் சொல்லுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் பிரேக் டவுன் லார்ஜர் கோல்ஸ் இன்டு ஸ்மாலர், லைக் பெரிய வேலைகளை வந்து சின்ன சின்ன ஈஸியாக முடிக்கக்கூடிய வேலைகளாக பிரிச்சுட்டு அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அதே மாதிரி நம்மளை வந்து அக்கௌண்டபிளாக வச்சுக்கணும், லைக் வந்து நம்ம வந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி நமக்கு உதவி தேவைப்படும் போது சீக் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ் வென் நீடட், தேவைப்படும் போது மற்றவங்கள்ட்ட வந்து உதவியும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து அதை காலையில் செய்ய முடியல, தவறுகள் நடந்தாலோ செட்பேக் நடந்தாலோ வந்து அதுவும் அது வந்து ஒரு நேச்சுரல் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ், அது வந்து இயற்கை தான், அதுலேருந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது அழகாக சொல்லியிருக்கு. ஓகே, இன்னும் ஆழமாக வந்து இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அதிகாரத்துலேருந்து விளக்கங்களை கேட்போம். இங்கே வந்து லேர்ன் மோடில் வந்து அதிகாரத்தை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த கேள்விக்கான விட எந்தெந்த அதிகாரத்துலேருந்து இருந்தது, அதாவது பொருள், செயல், வகை, வினை, தீர்ப்பம், நிலையாமை, மேலும் பல அதிகாரத்துலேருந்து இந்த கேள்விக்கான பதில் வந்திருக்கு. இதில் நம்ம வந்து முதல் அதிகாரத்தை எடுத்துப்போம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான அதிகாரமாக தெரியுது, பொருள், செயல், வகை. ஸோ இந்த அதிகாரத்தோட அர்த்தத்தை வந்து ஒரு கதை மூலயமா விளக்க சொல்லுவோம். இந்த ஸ்டோரி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேள்வி இங்கே காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அழகாக ஒரு கதை சொல்லியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த
இந்த அதிகாரத்தோட குறள்கள் அந்த மீனிங்கை பார்க்கணுன்னா வந்து நீங்கள் இந்த மீனிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குறள் எப்படி ஆரம்பிக்குது, இந்த அதிகாரத்தோட குறள்கள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளோட அவசியத்தை சொல்லுது. லைக் வந்து பொருள் ரொம்ப முக்கியம், புவராக இருந்தால் வந்து யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குறள்கள் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரவி அப்படிங்கிறவன் வந்து ஒரு வில்லேஜில் இருந்தான். அவனை வந்து யாருமே மதிக்கலை, ஏன்னா வந்து அவன்கிட்ட பணம் இல்லாதனால யாரும் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த குறளோட அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி கதையை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த கதையில் வந்து அவன் வந்து கடினமாக உழைச்சி அவன் வந்து பொருள் சேர்த்தான். பொருள் சேர்த்ததுக்கப்புறமா வந்து அவனை வந்து எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அவனை எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து அழகாக ஒரு கதை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இறுதியாக முடிக்கும் போது ஒரு நல்ல மாறானையும் சொல்லியிருக்கு. அப்படி வெல்த் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இறுதியாக முடிக்கும் போது வெல்த் அப்படிங்கிறது வந்து பணம் சேர்க்கறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கறது தான் அப்படின்னு ஒரு நல்ல மாறலோட அழகாக இந்த கதையை வந்து முடிச்சிருக்கு. சரி, இந்த கேள்விக்கான விடையை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ புதுசாக வேற ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா வந்து நம்ம பழைய ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெனுவை கிளிக் பண்ணி கிளியர் சேட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இங்கே வந்து உதாரணத்தோடு இங்கே இருக்குது. உதாரணமாக வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து ஒரு உதாரணத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேள்வி இங்கே வந்து காப்பி ஆகிடும். இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற அந்த குறளை வந்து ஒரு 8 வயது பையனுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு இந்த கேள்வி இருக்குது. இப்போ இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அழகாக வந்து இந்த கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற குறளை வந்து ஒரு சிறுவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுது. உதாரணமாக வந்து அவன் வந்து ஒரு பைக் ஓட்ட கற்றுக்கிறான் அப்படின்னா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா கற்றுக்கிற வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ரோடோட ரூல்ஸை வந்து அவன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்தது வந்து குரல்பாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துலேருந்தோ அல்லது குறிப்பிட்ட குரல்லேருந்தோ வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து ஒரு பர்டிகுலர் அதிகாரத்துலேருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அட் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். அட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உதாரணமாக நம்ம வந்து நாலேஜ் அப்படிங்கிற வேர்டை நினைக்கிறேன், அதாவது அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த அதிகாரத்துலேருந்து சில கமாண்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஸ்லாஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடித்து டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து 4 கமாண்ட்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது வந்து சுருக்கமான எளிமையான ஆங்கிலத்தில் விளக்கும். அதுக்கப்புறமா ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு கதையை வச்சு அது விளக்கும். சம்மரைஸ் அப்படிங்கிறது சுருக்கமாக அது வந்து ஒரு விளக்கத்தை தரும். லீவ் பை குரல் அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகள் அது தரும். இப்போ இந்த அதிகாரத்துக்கு வந்து நம்ம வந்து சம்மரைஸ் அப்படிங்கிறத கொடுப்போம். இந்த அதிகாரத்தில் 10 குறள் இருக்குது. அந்த 10 குறளோட சுருக்கத்தை நம்ம சொல்லலாம். உடனே வந்து அது வந்து அழகாக அந்த வந்து அறிவுடைமை அப்படிங்கிறது விஸ்டம். ஸோ வந்து விஸ்டத்தை பற்றின அந்த 10 குறள்களோட சுருக்கத்தை அழகாக வந்து இது கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து ஒரு குறிப்பிட்ட குறள்லேருந்து எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குறள்லேருந்து கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் வந்து ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளை டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தமிழ்லையும் டைப் பண்ணலாம். உதாரணமாக நான் வந்து அருமை அப்படிங்கிற அந்த வார்த்தையை டைப் பண்ணுறேன். இந்த வார்த்தை எந்தெந்த குறள்கள்லாம் முதல் 3 வார்த்தைகளில் இருக்கோ அந்த குறள்லாம் அது காமிக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம வந்து முதல் குறள் எடுத்துக்கலாம். இந்த குறளை வந்து ஒரு கதை மூலயமா விளக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த குறள் என்ன அப்படின்னா வந்து அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதாவது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை செஞ்சோம் அப்படின்னா வந்து முயற்சி செஞ்சோம்னா அது வந்து நமக்கு பெருமை தரும் அப்படின்னு சொல்லுது. அதை அழகாக விளக்குற மாதிரி அர்ஜுனுங்கிறவர் வந்து எப்படி வந்து கடுமையாக உழைச்சி அந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கதை மூலமாக விளக்கியிருக்கு. நீங்கள் வந்து குறளையோ அல்லது அதிகாரத்தையோ டைப் பண்ணாமல்
1330 குறள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே குறள்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து எல்லா அதிகாரமும் இங்கே இருக்கும். அதில் வந்து ஏதோ ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணமாக நம்ம வந்து டொமஸ்டிக் லைஃப் இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்துப்போம். இதை கிளிக் பண்ண உடனே இதில் இருக்கிற எல்லா குறள்களும் இங்கே வந்துடும். இதில் ஏதோ ஒரு குறள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உதாரணமாக நம்ம இந்த குறள் எடுத்துப்போம். அன்பும் அருளும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற அந்த குறள் எடுத்துட்டு இந்த குறள் படி வாழ்க்கையில் நடந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே ஆஸ்க் குரல்பாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லீவ் பை குரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோடனே அதுக்கான கேள்வி இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து சென்ட் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். ஸோ அந்த குறளுக்கான அர்த்தத்தை அழகாக சொல்லுது வந்து லவ் அண்ட் விர்ச்சு வந்து மேரிட் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கணும், ஒருத்தர் நல்லா மதிக்கணும், அதே மாதிரி வந்து நல்ல விஷயங்களை பாராட்டணும் அப்படிங்கிற இந்த குறள் படி வாழணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், விட்டு கொடுக்கணும், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம செஞ்சால் இந்த குறள் படி நம்ம வாழலாமோ அதெல்லாத்தையும் வந்து அழகாக வந்து குரல்பாட் சொல்லியிருக்கு. இப்போ இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த விட வந்து நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலனாலும் நீங்கள் ஷேர் அப்படிங்கிற டாகில் ப்ரெஸ் பண்ணதுனால வந்து இந்த கேள்வியும் விடையும் வந்து ஷேர்டு ஆன்சர்ஸ் அப்படிங்கிற டேபுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கும். அகைன் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி பதில் வந்து யார் கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வந்து யார் கேள்வி கேட்குறா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எங்கேயுமே கொடுக்கல. இந்த குரல்பாட் யூஸ் பண்ணவங்கெல்லாம் கேட்ட எல்லா கேள்விகள்லையும் எதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லா கேள்விகளும் இங்கே இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூட நீங்கள் அதுக்கான விடையை பார்க்கலாம். உதாரணமாக நம்ம ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேள்விக்கான விடை என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த விடையில் இருக்கக்கூடிய பதிலுக்கு என்னென்ன குறள்கள் அதிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஆஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதே கேள்வியை திரும்ப வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ வேற ஒருத்தர் கேட்ட கேள்வியை என்ன நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது என்னென்ன குறள்கள்லேருந்து வந்திருக்கு, அது எந்த அதிகாரத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து திரும்ப ஆஸ்க் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லேர்ன் மோட் போட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது எந்தெந்த குறள்கள்லேருந்து அந்த விடைகள் இருக்குது, எந்தெந்த அதிகாரத்துலேருந்து அந்த விடைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ மூலியமாக குரல்பாட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் குரல்பாட்டை பயன்படுத்தி பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த குரல்பாட் பற்றின ஏதாவது கருத்துக்களோ ஏதாவது ஃபீட்பேக்கோ இருந்தால் இந்த யூடியூப்பில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.